அக்னேஸ்வரன் சற்று காலதாமதம் அந்த புள்ளியிலேருந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் கட்சிக்குன்னா அது ஊடகங்கள் எழுதுது அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிறீங்க. அதே திமுக கூட்டணின்னா புகையுதுன்னு வரீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கேட்குறாரு திரு பாலாஜி. சார், அதுக்கு முன்னாடி இங்கே கேட்டிருக்கீங்களா சார், இது இவங்க ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கூறிய கருத்துக்கள் என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே அரசியல் கணக்கு தான் சார். இப்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் கேட்ட கேள்வி, அதாவது உங்கள் கட்சியில் நடந்தால் இப்படி எழுதுகிறாங்கன்றீங்க, அப்போ இதே இது வெளியில் இருந்தால் புகையின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இந்த நியூஸ் 18 வாயிலாக நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், அதிமுகவுக்கு ஏற்பட்ட இந்த தர்ம சங்கடங்கள், இந்த வழக்குகள், செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு இத்தனை வழக்குகள் திமுகவுக்கு இருந்திருந்தா 6 மாதம் கூட தாக்கு பிடிச்சிருக்காது திமுக. இது என்னுடைய பார்வை. ஒன்று. ரெண்டாவது, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறக்குற போது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார்னு யாருக்கு தெரியும்? ஆக இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு ஒரே கட்சியில் இருந்து அனுபவப்பட்டு நடைமுறையில் பட்டறிவினால அந்த இயக்கம் அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் சொல்றீங்க, இதே கருத்தை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் சொன்ன கருத்தை, இதே கருத்தை திரு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தால் அதனுடைய வெயிட்டேஜ் வேற. அவருக்கு சொல்லுவதற்கு அனுபவம் இருக்கு, பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறார், பல தலைவர்களோடு பழகி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் சொல்லுகிற கருத்து அவர் சொன்னது பாத்தீங்களா? சரி, உங்களுக்கு பாத்தீங்களா? அதிமுகவுக்கே கோளாறு சொல்லக்கூடிய இடத்தில் இன்னைக்கு உதயநிதியை வைத்திருக்கிறோம், அடுத்த தலைவர் இவர்தான் என்று அடிக்கோடிட்டு நீங்க ஒரு அரசியல் பார்வை முன்வைக்கிறீங்க. நான் ஒன்னு சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபேக்சுவலா சொல்லணும்னா, உதயநிதி அவர்கள் இதை சொல்றதுக்கு விட அவருடைய அரசியல் அனுபவத்தை விட துரைமுருகனுக்கு இருக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. நான் சொல்றேன்னு சொல்ல, எங்களை போன்றவர்கள்னு சொன்னாரு. அப்ப அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா தலைவருடைய கருத்தையும் முன்வைக்கிறாருன்னு நீங்க அதை பார்க்க வேண்டியதா. இப்ப உதயநிதி என் கருத்துன்னு கூட அதை சொல்லல, எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ 1967 இருந்து இருக்கிறவர்களும் 2021 வந்தவர்களும் ஒரே கருத்து தானா? அப்போ அந்த அனுபவ மிகுதி என்பதற்காக சொல்லுகிறேன். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இது மீண்டு வர வேண்டும் என்று சொன்னா அதிமுக ஏற்கனவே மீண்டு தான் வந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்த போது, ஜார்ஜே பிரிஞ்ச போது மீண்டு வந்துச்சு. 96 போட்டி பொதுக்குழு ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் கூட்டிய போதும் அதிமுக மீண்டு வந்துச்சு. இன்னைக்கும் 2016 செல்வி ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகும் இன்னைக்கும் 75 சட்டமன்ற உறுப்பினர்களோடு மீண்டு தான் வந்திருக்கு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க? கட்சி பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம்ன்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? சித்தாந்தத்துல இந்த சரிஞ்சிட்டீங்க, அதுல இருந்து மீண்டு வந்துங்கறாரு. திராவிட சித்தாந்தத்துல இருந்து போயிட்டீங்கங்கறாரு. உள்கட்சி பிரச்சனை மீண்டு வர்றதுதான் ஜனநாயகத்துல முதல் அடிப்படை தகுதி. ஆக உள்கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லை, அங்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் இன்னொருத்தருக்கு ஜனநாயகத்தை பத்தி கோளாறு டியூஷன் எடுக்க வேண்டாம்ன்றது என்னுடைய பார்வை. அது மீண்டு வரும், மீண்டு தான் வந்திருக்குது. அதுக்கு பல காரணங்களும் சொன்னேன் நான். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க சொன்னது மாதிரி, அதாவது திரு ஆர் ராசா முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்னது மாதிரி, திரு ஆதவ் அர்ஜுனை பத்தி சொன்னாங்கல்ல, 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பிக்கும் போதே ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியில் உறுப்பினரா? தேர்தல் அரசியலுக்கு 99, அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. இல்ல ஆதவ் அர்ஜுனை கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டது யாரு? அப்படியே நான் இறக்கி விடல. அப்புறம் வேற யாரு? இவங்க பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடியது திமுகவுக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. இன்னைக்கு பல்வேறு கருத்துக்கள், அவர் ஆதவ அர்ஜுன் புத்த மத கருத்துக்களும் சொல்றாரு, எல்லா கருத்துக்களையும் சொல்றாரு. அதை மட்டும் விட்டுவிட்டு இவங்க ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல, அங்க போனா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்று அவருக்கு அரசியல் ஞானத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? திரு பாலாஜி என்ன சொல்றாருன்னா, பாலாஜியோட அடிப்படையா ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடிய கருத்து, கூட்டணியை பற்றி பேசுவது எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு. நாங்கள் எல்லாரும் அவர் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தில், அன்பில் என்ன வேணால் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க, வேறு வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும், அல்லது நீங்கள்லாம் அதை வேறு விதமாக எடுத்துகிட்டு போறீங்கன்றார். கிளியர் கட்டு சொல்கிறார், அதிமுக எங்கே சிக்னல் இருக்குது, எந்த இடத்துல அப்படி சொன்னோம், அது முழுக்க முழுக்க ஒரு மது ஒழிப்புங்கிற பொது பிரச்சனைக்காக சொல்லப்பட்டதை நீங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கை பிறக்காதாங்கிற இடத்துல இருந்து புகைச்சல் அல்லது நெருப்பு வெடிக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டீங்களான்றார். எந்த இடத்துல அப்படி சொல்லலாங்கிறார். பிபி சுகர் மாத்திரைக்கு மாத்திரை
போட்டா பிபி சுகருக்கெல்லாம் மாத்திரை போட்டா குறையும் நம்பிக்கைக்கெல்லாம் எந்த கடையிலும் மாத்திரை கிடைக்காது. அந்த நம்பிக்கையை நீங்கள் எதிர்க்கட்சிக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே சில கட்சிகளுக்கு அங்கீகாரத்தையும் 31 வருஷமும் ஆண்ட ஒரு இயக்கம் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். வரலாறு யாருமே மறுக்கல. இப்ப என்ன அதே வரலாறு இன்றைக்கும் படைக்கும். அதைத்தான் முதல்ல சொல்லிட்டேனே. அந்த கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் ஏற்பட்டால் அது 6 மாதத்தில் சுருண்டு மயங்கி விழுந்து அதெல்லாம் இருக்கு. இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு நேரடியான கேள்விதான் சார். கூட்டணிக்குள்ள புகைச்சல் இருக்கு, வெடிக்குன்றீங்களே, என்ன அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது? அவர் எடப்பாடி பழனிசாமி எதை அடிப்படையில் அதை சொல்றாரு? நான் இப்ப கேட்கிறேன், அந்த போய் தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய அனுபவமிக்க திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா? அதிமுக பங்கேற்கலாம்னு சொல்லி கேட்டாங்களா? என்ன அவராகத்தான் சொன்னார். ஆகவே இதேத ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி மரக்காணத்திலேயே ஏன் செய்யல? ஏன் 2 ஆண்டுகளா செய்யல? இவங்களுடைய நோக்கம் என்பது இப்ப அவங்க மது ஒழிப்பை நடத்துறாங்க. சரி, இதே கூட்டணி கட்சி தானே, இதே கூட்டணி அரசாங்கம் தானே அன்னைக்கு நடந்துச்சு. அப்ப எல்லாம் நீங்க விட்டுருவீங்களா? அப்ப தேர்தல் வரப்போகுது என்பதற்காக தன்னுடைய பேர வலிமையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்றாரு பாலாஜி. என்ன சொல்றாரு? இல்ல அப்படி பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேணும்னா நேரா நாங்க கேட்டுப்போம். நீங்க எங்க மது ஒழிப்பு மாநாட்டை நீங்க எல்லாருமே குறைச்சு மதிப்பிடுறீங்க, இல்லனா மடைமாற்றுறீங்க அப்படின்னு ஒரு வேதனை. சார் மடைமாற்றல சார், நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. இந்த விடுதலை இந்த நியூஸ் 18 வாயிலாக நான் கேட்கல, ஒரு எளியவர்களுக்கும் புரியும்படி நம்மளுடைய எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மது ஒழிப்பு மாநாடை யாருக்கு எதிராக நடத்துறீங்க? ஓகே, ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எதிர்த்து தானே. மத்திய அரசாங்கமே கோரிக்கை 2 பேருக்கும் இல்ல மது நேரடியா அவங்க மத்திய அரசு இங்க விக்கல. ஆர்டிகல் 47 இந்தியா முழுக்க தடை பண்ணுங்க. அது பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்றதற்கு பிறகு அது பல கல்வி திட்டங்களுக்கு கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுது சரத்து 47. இப்ப நான் கேட்பது, அப்போ நீங்க யாரை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண வரீங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்கன்னா அவங்களே திமுக வித்து தான் நடத்த போறாங்க. நாங்களும் வர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை இவர்கள் நீர்த்து போக செய்வதற்கு, சீர்குலைப்பதற்கு எங்களை எதிர்த்தா நீங்க நடத்துறீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க போய் 2 பேர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்கல்ல, அதவே திரு டி.கே. இளங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினர் நியாயமற்றதுன்னாரே, நியாயமற்றதுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு இவர்களே பங்கேற்பார்கள் சொன்னா யார்? இப்ப இதுதான் பிரகை. இந்த சூழ்நிலை தான் சமிக்கையை உருவாக்குது. எது நியாயமற்றதுன்னு சொன்னாரு? எது இல்ல என்ன சொன்னார் அவரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இது மாதிரி ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க எதிர்க்கட்சியை அழைப்பது நியாயமற்றதுன்னு சொன்னாரா இல்லையா? அதே திரு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாரு? இது அவர்களுடைய விருப்பம்னாரு. சரி, ஆகவே சொல்றது வேற. அப்படி உங்களை எதிர்த்து தான் நடத்துறாரு, உங்களை எதிர்த்து தான் நடத்துறாங்க. நீங்களே அங்க போய் பங்கேற்போம்னா யாரை இது பண்றதுக்காக எல்லா இடத்திலுமே போர்வை போட்டு நீங்க விளம்பரத்தாலே கொண்டு வர முடியாது சார். மக்கள் படுற பாடு எல்லாத்துக்கும் தெரியும்.